பஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய இந்த பதிலடி தாக்குதல் உலக அளவிலோ அல்லது பிராந்திய அளவிலோ என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்க்கலாம்? இந்த பஹல்காம் தாக்குதல் என்பது காஷ்மீரினுடைய அமைதியை குலைப்பதற்காக, அங்கு மீண்டும் இயல்பு நிலை திரும்பியதை தகர்ப்பதற்காக, அங்கு சுற்றுலா தொழிலை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட தாக்குதல். அது எல்லோருக்குமே வெளிப்படையாக தெரிந்த ஒன்றுதான். வெளியுறவுத்துறை செயலாளர் மற்றும் 2 பெண் ராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்ட செய்தியாளர் சந்திப்பிலும் அதுதான் எடுத்துரைக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்தியாவை பொறுத்தவரையில் எல்லையில் இந்த காஷ்மீர் விவகாரத்தை முன்னிறுத்தி பாகிஸ்தான் தொடர்ச்சியாக அந்த எல்லை கடந்த பயங்கரவாத நடவடிக்கைகளை அரங்கேற்றி வரக்கூடிய சூழலில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்தியா ஒரு பதிலடி தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது என்பது அந்த காஷ்மீர் மண்டலத்தில் மீண்டும் அந்த இயல்பு நிலை திரும்புவதற்கும், அங்கு அமைதி திரும்புவதற்கும், மீண்டும் என்ற சுற்றுலா தொழில் வளம் பெறுவதற்கும், அங்கு இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கும் வழிவகுக்கும். அது மண்டல அளவில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக நன்மையான விளைவு. புதன்கிழமை அதிகாலையில் இந்தியா 9 பயங்கரவாத நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்றால், அதை தாண்டி அதற்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விளைவு காஷ்மீரில் மீண்டும் அந்த ஒரு இயல்பு நிலையும் சுற்றுலா தொழில் வளத்தையும், அங்கு மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, நாடு முழுவதற்குமே இப்படி ஒரு பதிலடி என்பது எதிர்பார்க்கப்பட்டது. 26 அப்பாவிகள் கொல்லப்பட்டதற்காக உரிய விலையை இந்த பயங்கரவாதிகள் கொடுக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மனதில் ஆழமாக இருந்தது. அந்த வகையில் அந்த மக்களின் எதிர்பார்ப்பு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது ஒரு நாடு தழுவிய அளவிலான விளைவாக இருக்கும். மூன்றாவதாக, இடத்திலும் ஒரு போர் வெடிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அபாயமும் அதில் இருக்கிறது. இதை தாண்டி இந்தியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுத நாடுகள் என்கிற கவலையும் உலக நாடுகளுக்கு இருக்கிறது. இது அந்த உலக அளவில் இருக்கக்கூடிய அரங்கில் எதிரொலிக்கக்கூடிய பிரச்சனை. அந்த வகையில் இந்தியா மிகுந்த பொறுப்புணர்வோடு பதிலடி நடவடிக்கை அவர்கள் முறையாக செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு போருக்குள் இழுத்து விட்டு விடாத வகையில் பாகிஸ்தான் மக்களுக்கோ பொருளாதார நிலைகளுக்கோ அல்லது ராணுவ நிலைகளுக்கோ பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் அந்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பது இந்தியாவுடைய பொறுப்புணர்வு என்பதை உலக அரங்கில் தெளிவாக எடுத்துக்காட்டும். உலக அளவிலான முக்கியத்துவம் வாய்ந்த அந்த வல்லரசு நாடுகள் என்று சொல்லக்கூடியவை, வளர்ந்த நாடுகள் என்று சொல்லக்கூடியவை வேறு வழியின்றி இந்தியாவிற்கு ஒரு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்தே ஆக வேண்டும் என்கிற அளவிற்கு பொறுப்புணர்ச்சியோடு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம்.